தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் இன்று மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். வட உள் தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் ஆகஸ்ட் 13 வரை கனமழை தொடரும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அசாம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கும் தண்ணீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் மழையால் அசாம் மாநிலத்தின் 12 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் மீட்பு. அசாமில் நீடிக்கும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. மழை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 99ஆக அதிகரிப்பு. அசாமில் பெய்து வரும் கனமழையால் 2 வாரங்களாக ரயில் போக்குவரத்து பாதிப்பு. இன்னும் 61,000க்கும் அதிகமானோர் வெள்ளத்தில் தத்தளிப்பதாக மீட்பு படை தகவல். டெல்லியில் ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யும் சராசரி மழை முதல் 8 நாட்களிலேயே பதிவானது. ஆகஸ்ட் மாத சராசரி மழை பொழிவே 226 மில்லிமீட்டர் தான் என்ற நிலையில் நேற்று மாலை வரை 230 மில்லிமீட்டர் மழை பதிவு. தொடர்ந்து உயரும் கங்கை நதியின் நீர்மட்டம். வாரணாசியில் உள்ள படித்துறைகள் நீரில் மூழ்கத் தொடங்கியதால் பக்தர்களுக்கு எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக டெல்லி யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்வு. கரையோரங்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பேரிடர் மீட்புப் படையினர். ஜப்பானில் டால்பின் சூறாவளி தாக்கியதால் ஒகினாவா மாகாணத்தில் இருந்து 2 லட்சம் மக்கள் வெளியேற்றம். 14,000 கட்டடங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிப்பு. 162 கப்பல் சேவைகள் ரத்து. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் சீனாவை நெருங்கும் டால்பின் புயல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். 1300 விமான சேவைகள் ரத்து. கர்நாடகா மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. அணையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 9,583 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த புதுச்சேரி காவல்துறை. காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற அமைச்சர். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். நேரில் கொடி வழங்கி கௌரவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்த காவலர்கள். வெயிலில் நீண்ட நேரம் அணிவகுப்புக்காக நிற்க வைக்கப்பட்டதால் மயங்கியதாக தகவல்.
நாடு முழுவதும் விமர்சையாக நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் உற்சாகமாக நடைபெற்ற பேரணி. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் RSS மற்றும் பாஜகவை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை என மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். உண்மையான தேசபக்தர்கள் காங்கிரசிலேயே உள்ளதாகவும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பேரணி. சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் பங்கேற்பு. நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ள ஆதரவாளர்களுக்கு நடிகர் சரத்குமார் வேண்டுகோள். பச்சை குத்திக் கொண்டால் தன்னை எளிதில் நேரில் சந்திக்கலாம் என்றும் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு. நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ளாத சரத்குமார் படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியிருப்பதால் தற்போது பச்சை குத்தவில்லை என விளக்கம். தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி கே பழனிசாமி எடுத்தது தவறான முடிவு என வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக கடிதம். 2021, 2024, 2026 வெற்றிக்கு வாய்ப்பு இருந்தும் அதை பறிகொடுத்தவர் பழனிசாமி என விமர்சனம். இரண்டாயிரத்தி 26 தவேகவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பையும் பழனிசாமி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என SP வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் சாடல். கூட்டணிக்காக வந்த தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளையும் பழனிசாமி நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல. தமிழகத்துக்கு எது நல்லதோ அதை ஆமோதிப்போம். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு திமுக முன்னாள் MP கனிமொழி சோமு பதில். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். எம்பிக்கள் கூட்டத்தில் ஏன் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பதற்கான உண்மை தற்போது வெளியே வருகிறது. பாஜகவுடன் நட்பு பாராட்டுகிறதா திமுக என்ற கேள்விக்கு கனிமொழி சோமு அளித்த பதிலை குறிப்பிட்டு மாணிக்கம் தாகூர் விமர்சனம். திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி, அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போறாங்க, அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிறத டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திமுக மீது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையிலேயே மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பேசி வருவதாக கனிமொழி சோமு விமர்சனம். திமுக கூட்டணியில் MP-யாகி வசதிக்காக இடம் மாறியவர் என்றும் சாடல். டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் ஆன்லைன் வர்த்தக மோசடிகளில் தொடர்புடையதாக தமிழகத்தில் 500க்கும் அதிகமானோர் கைது. சைபர் கிரைம் காவல்துறை நடத்திய 2 நாள் சோதனையில் மேலும் பலரிடம் விசாரணை. வரத்து குறைவால் அரிசி விலை கடந்த சில வாரங்களில் 100% உயர்ந்துள்ளதாக தொழில்துறையினர் தகவல். மொத்த கொள்முதலில் 1 குவிண்டால் அரிசி விலை 4302 ரூபாயாக அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 6000 உயர்ந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1,05,760 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் வாரத்தின் முடிவில் 1,11,720 உயர்வு.
எல்பிஜி சிலிண்டர் பெறும் அனைத்து வாடிக்கையாளர்களும் வரும் 16ஆம் தேதிக்குள் EKYC நிறைவு செய்வது கட்டாயம். ஆன்லைன் மூலமாகவோ நேரிலோ சென்று எளிதில் நிறைவு செய்யலாம். சென்னையில் கடந்த ஓராண்டில் தெருநாய் தொல்லை குறித்து 32,304 புகார்கள் வந்துள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். அதிகபட்சமாக திருவிக நகர் மண்டலத்தில் 3,384 புகார்கள் பதிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்கு தாக்கி பாலகிருஷ்ணன் என்பவர் உயிரிழப்பு. இறந்தவரின் உடலை பார்க்க விடாமல் எடுத்துச் சென்றதாக கூறி ஊர் மக்கள் மறியல் போராட்டம். துரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை வழிபாட்டிற்காக குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மலைப்பாதையில் வாகன நெரிசல் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சென்னை படலாத்திரை சியாத்தம்மன் கோயிலில் ஆடி திருவிழா கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற கருப்பைவாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான். அவசர நேரங்களில் பெண்கள் காவல் உதவி செயலியை பயன்படுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜி பவானீஸ்வரி அறிவுறுத்தல். கடந்த 2 நாட்களில் தமிழகம் முழுவதும் சைபர் கிரைம் மோசடி வழக்குகளில் தொடர்புடைய 837 பேர் கைது. கமிஷனுக்காக வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்ட கும்பல் சிக்கியது. ஆந்திராவில் மேலும் 2 கப்பல் கட்டும் மையங்கள் அமைக்க அரசு திட்டம். இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனத்தின் தலைவருடன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. மூன்றாவது கட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் 1.5 கோடி பேர் நீக்கம். 16 மாநிலங்களில் SIR பணிகள் நடந்த நிலையில் ஆந்திராவில் அதிகபட்சமாக 44,89,000 பேரின் பெயர்கள் நீக்கம். சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. சிவசேனா கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் டெல்லியில் சந்திப்பு. இளைஞர்கள் நிறைந்த நாடு என்ற பெருமையை விரைவில் இழக்கும் இந்தியா. 2050ஆம் ஆண்டுக்குள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 கோடியாக உயர்ந்துவிடும் என அதிர்ச்சி தகவல். மெட்டா நிறுவனம் உலகளாவிய கொள்கைகளை மட்டும் பின்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய சட்டங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் திட்டவட்டம். கடந்த ஏப்ரல் ஜூன் காலாண்டில் டைட்டன் நிறுவனத்தின் நிகர லாபம் 1,777 கோடி ரூபாயாக உயர்வு. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் கிடைத்த லாபத்தை விட 62.87% அதிகரிப்பு. பிரிட்டனில் உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்பட்ட மருந்துகளால் 200 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். இதுவரை 1.5 லட்சம் பேர் பக்க விளைவுகளால் பாதிப்பு. இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் 2வது பதக்கம் வென்ற இந்தியா. உயரம் தாண்டுதல் பிரிவில் 2.21 மீட்டர் தாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்றார் வசந்த் குமார் மேக்வான்.